கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அவங்களெல்லாம் இங்கே வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி தயார் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு வார்த்தை. ஸோ இந்த வாரம் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? ஏதாவது ஆசீர்வாதமாக ஏதாவது பார்த்தீங்களா லைஃப்பில்? You see any blessings in your life? ஸோ அப்புறமா அவங்களோட சாட்சியெலாம் கேட்குறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏதாவது ஆசீர்வாதமாக நடந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கைன்றது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்களோ. இப்போ இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க எங்கள் கண்களுக்கு பெரிய ஆளுங்களாக தெரிஞ்சாங்க. ஆனால் நாங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னுக்கு என்ன தெரிஞ்சோம்? வெட்டிக்கிளி மாதிரி தெரிஞ்சோன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்க? அதை பொறுத்து தான் பிளெஸிங். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதுதான் பிளெஸிங். ஓகே, ஸோ ஓகே, நம்ம கண்களை மூடி இன்னைய நாளுக்குள்ள வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? மன்னவர் பாதம் சரணடைந்தான் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆண்டவரை உம்முடைய அண்டைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அண்டைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய செவிகளை, எங்களுடைய இருதயத்தை, எங்களோட சிந்தனையை உங்களோட வார்த்தையினால நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பெற்ற பிறகுதான் ஆண்டவரே எங்களுக்கு பலனாக இருக்கிறது. அதுதான் எங்களை ஓட வைக்க போகுது. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா காதுகளையும் கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இவருடைய ஆவிக்குரிய இருதயத்தையும் ஆவிக்குரிய காதுகளையும் ஆவிக்குரிய சிந்தனையும் இப்பொழுதே திறந்தருளும்படிக்கு ஆண்டவரே என் இருதயத்தை தாழ்த்தி இப்படி சமத்துக்கு முன்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன வார்த்தை பேச வரீங்களோ நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நான் உங்களோட வாயாக தான் செயல்படுறேன். நீங்கள் வழி நடத்துங்க. இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நேரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் என்ன காரியத்தை ஜனங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவரே தெளிவாக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட இருதயத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து ஐயா, எந்த விதமான தகுதியும் இல்லாத இந்த ஜெபின் இலாய்சருக்குள்ளாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களோட மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த அன்பினாலும் எனக்குள்ள கிரியை செய்கிற உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எனக்குள்ளாக வச்சிருக்கிறீங்க. அதே விசுவாசத்தின் நிமித்தம் நான் கேட்டேன், அதே விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டதை பெற்றுக்கொண்டேன். ஜனங்களுடைய காதுகளையும் இருதயத்தையும் சிந்தனையும் ஆவிக்குரிய ரீதியாக நீ திறந்தருளினதுக்காக நன்றி. யாரும் பேசுறது ஜெவின் தானே அப்படின்னு கேட்காதபடிக்கு ஆண்டவரை ஆவியானவர் பேசுகிறாருன்றது ஆண்டவரை கவனமாக காது கொடுத்து கேட்கும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே போனால் அது ஜீவாப்பமாக மாறும். ஆண்டவரே அது ஜீவாப்பமாக மாறுறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மோசஸ் யாருக்கு தெரியும்? மோசஸ் தெரியுமா? மோசி பைபிள் படிக்கணும் நீங்கள்.
Moses is a prophet of God. இப்போ நம்ம வந்து இதில் போனோம்னா முஸ்லீம் அந்த இதில் போனோம்னா நபி மூசான்னு சொல்லுவாங்க. நபி மூசா. ஓகே, ஸோ மோசஸ் பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். The presence of God is very important in our life. ஆண்டவருடைய சமூகம் இல்லை ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் எனக்காக ஒரு காரியத்தை பண்ணுங்க. யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நிப்பாட்டி, அதாவது ஒரு வசனம் நீங்கள் படித்து முடிச்சிட்டோன்னே நிப்பாட்டி இருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். ஓகே, இப்ப கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, உன் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நான் என்னுடைய தாசர்களுக்கு, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவங்களுக்கு என் தாசருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு லேண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த லேனுக்கு நீ கூட்டிகிட்டு போ ஆளுங்களை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு முன்னுக்கு ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன ஆச்சுனாக்கா, இவங்க வந்து மோசே வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 40 நாள் மலைக்கு போயிடுவார், மலைக்கு. ஸோ அப்போ மலைக்கு போனோடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மோசேயோட தம்பி ஆரோன் வந்து ஜனங்களை வழி நடத்திட்டு இருந்தார் அந்த டைமில் வந்து. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஆரோன் வந்து ஜனங்க வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மோசே போயிட்டாரு, ஆளை காணோம், யாருமே காணோம், எங்களுக்கு இப்போயே எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும், எங்களுக்கு ஒரு கடவுள் செஞ்சு கொடு, நாங்கள் கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இருதயத்தின் ஆசையில் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி ஒரு கண்ணுக்குட்டியை, ஒரு கடவுளை, ஒரு பொய் கடவுளை ஆரோட் வந்து செஞ்சு கொடுத்து, இதுதான் இனிமேல் உங்கள் கடவுள், உங்களுக்கு மனசுக்கு ஏற்றபடி நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துட்டு அவங்களுக்கு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு களியாட்டம், ஆட்டம் இல்லை, இது பயங்கர ஆட்டம், இது களியாட்டம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு போய் ஆண்டவர் வந்து கோவப்படுத்திட்டாங்க ஆண்டவர். ஏன்னா இவங்களை யார் வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ஆண்டவர் தான் வெளியே கூப்பிட்டு வந்தார். ஆண்டவர் கூப்பிட்டு வந்தால் கோவப்படுத்திட்டோடனே வேற ஒரு தெய்வத்தை வந்து வணங்கி, பொய் தெய்வத்தை அதுவும் வணங்கி, லைக் அப்போ ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்கிறார், ஓகே நீ கீழே போய் பாரு, ஜனங்களை போய் பாரு. ஏன்னா மோசே மலைக்கு மேலே இருக்கிறார்ல, அவர் பார்த்தோன்னே கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டோன்னா ஆண்டவர் வந்து 2 பலகை எழுதி கொடுத்தாரு. ஒரு கல் பலகையில் வந்து அவரோட கட்டளைகளை எழுதி கொடுத்தாரு அவரோட விரலால். ஸோ அப்போ அந்த பலகையை தூக்கிட்டு வந்து ஜனங்க இப்படி வலி கெட்டு போனதை பார்த்துட்டோன்னா அவர் கோவப்பட்டு அது வந்து உடச்சி போட்டு அந்த கண்ணுக்குட்டியை வந்து எரித்து அதுக்கப்புறம் தண்ணியாக மாற்றி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் நடக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 33வது அதிகாரத்துக்கு நமக்குள்ளே வரும்போது அப்போ ஆண்டவர் திருப்பி வந்து பேசுகிறாரு மோசே கிட்ட. ஏன்னா இப்போ என்ன செய்யுதுன்னு தெரில யாருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பாக போச்சு. இது என்ன செய்யுது, அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னு எதுவும் தெரில. அப்போ ஆண்டவர் திரும்பி வந்து மோசே கிட்ட பேசுகிறாரு, நீ என்ன பண்ணு, ஜனங்களை கூட்டிகிட்டு போ, நீ கண்டினியூ பண்ணு, நான் உன்னை கூப்பிட்டு போகணுன்னா நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ யூ கண்டினியூ த வர்ஸ். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஸோ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே நீ கடந்து போங்க, இப்போ நான் உங்க ஜனங்க கூட உன் கூட நான் வந்து என்னோட தூதன் ஒருத்தனை அனுப்புறேன். தூதன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் an angel. I will send an angel of God. ஸோ இங்க எத்தனை பேர்த்த வந்து இவங்க வந்து துரத்தி விடணும், எத்தனை பேர்த்த துரத்தி விட்டா இவங்களுக்கு வந்து இந்த இடம் கிடைக்கும்?
6 பேர், மொத்தம் ஒரு 6 விதமான ஜனங்களை வந்து துரத்தி விட்டுட்டு தான் வந்து இவங்களை உள்ளுக்கு கொண்டு போய் குடியேற்ற முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ப 3வது வசனம் படிங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஸோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் என் தூதனை மட்டும் அனுப்புறேன், நான் வரமாட்டேன், அவன் போதும் வேலையை முடிக்கிறதுக்கு. ஓகே, ஆனால் நான் அவங்க கூட வரமாட்டேன். நான் வந்தேன்னா நீங்கள் தேவையில்லாத கிறுக்குத்தனம்லாம் பண்ணுவீங்க, அப்போ நான் உங்களை அழிச்சு போட்டுருவேன்ட்டாரு. சரியா? 4வது, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஆமீன். எனக்கு இந்த வசனத்துல வந்து எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்னன்னாக்கா, ஏற்கனவே எல்லாம் நகையெல்லாம் கொடுத்துட்டாங்களே கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு, இவங்களுக்கு எங்க இருந்து நகை வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு மனசுல. ஓகே, என்னன்னாக்கா, ஓகே, ஜனங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஆண்டவர் நம்ம கூட வரமாட்டாரா, கடவுள் நம்ம கூட வரலனாக்கா நம்ம எப்படி இத்தனை பேர்த்த நம்ம ஜனங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் போச்சு, இருதயத்தில் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு சபைக்கு ஆள் வரலன்னா இருதயத்தில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போச்சு. நிஜமாலுமே தான் ஆண்டவர் தான் வந்து இந்த சபைக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தாரா, உண்மையிலுமே ஆண்டவர் வந்து இங்கே இருக்கிறாரா, அப்படியா வந்து சபையில் ஆள் இல்லை, ஏன் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நம்ம கையிட்டு செய்யும் போது அது வந்து பலன் கொடுக்கல. பாருங்க, இந்த சபை ஒரு மாடிக்கு மேலே தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ நீங்கள் 2வது மாடி வரீங்கல்ல, இந்த சபை 3வது மாடியில் தான் இருந்துச்சு. 3வது மாடியில் நல்லா சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, ஸோ என்ன ஆச்சுனாக்கா, ஒரு காலகட்டத்தில் வந்து கோவிட் டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, கோவிட் டைமில் வந்து என்ன ஆச்சுனாக்கா, இந்த இடம் வந்து ஜிம்முக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இந்த இடத்த கேட்டுட்ட உடனே அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 2வது மாடிக்கு நம்ம வந்து கடந்து வந்தோம். ஸோ இந்த 2வது மாடிக்கு கடந்து வரும்போதும் மாடிக்கு கடந்து வரும்போதும் செலவு இருந்துச்சு, 2வது மாடிக்கு கடந்து வரும்போதும் செலவு இருந்துச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறேனே? ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த சபையில் உட்காந்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை வச்சு பாருங்க, மனம் மடிவு ஆக வேண்டிய செயல் தான் இது. இது வந்து மனம் மடிவாக்குற செயல் தானே. இப்போ 3வது மாடியில் இருந்தோம், எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம், கரண்டு இது அது எல்லாத்தையும் பூட்டி. கோச பில்டிங் தெரியுமா? கோச பில்டிங் எப்படி இருக்கும்? யாராச்சும் போயிருக்கீங்களா கோச பில்டிங்க்கு? கோசமாக இருக்கும், ஒன்றுமே இருக்குது. அப்படியே கட்டினா அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எல்லாத்தையும் உடச்சி கிடிச்சு இடிச்சு இங்கே கொண்டு வந்து போட்டு, இங்கே வேற கரண்ட் வேலை செஞ்சு, இதுவும் கோச பில்டிங் தான். இப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, இது கோச பில்டிங் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நம்மளை மனமடி வைக்க தான் செய்யும். கரெக்டா? ஸோ அது மாதிரி தான் இந்த ஜனங்களும் ஆண்டவர் நம்ம கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்தேன்னா நான் அழிச்சிடுவேன்ட்டாரு. சரியா? எப்படி உங்களுக்கு சாவு தான், அவனுக்கிட்ட மாட்டினாலும் சாவு, நான் வந்தனாலும் உனக்கு சாவு, பரவாயில்ல நீ ஏஞ்சல் கூட்டிகிட்டு போ, நான் உனக்கு ஏஞ்சல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ அது கண்டினியூ. 5வது வசனம், ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவே என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். 6வது வசனமும் படிச்சிரு. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். சரியா? அவங்களும் கழட்டிட்டாங்க, ஆண்டவரும் அந்த ஆபரணங்களை கழட்டிடுன்ட்டாரு. ஓகே, கழட்டிட்டு நீ உட்காரு, ஏன்னா நான் உன் கூட வந்தேன்னா நீ பண்ற சேட்டைக்கு எவ்வளவு நேரத்துல நான் உன்னை அழிச்சிருவேன்? ஒரு நிமிஷத்துல. எஸ், ஒரு நொடியில, ஒரு மூமெண்ட்ல வந்து நீ இல்லாம போயிடுவ, நான் உன் கூட வந்தேனா அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறது நான் முடிவு பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஏஞ்சலை கூட்டிகிட்டு போங்க, அதே சமயத்தில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது 2 விதமாக இருக்குதுல்ல, இந்த கான்ட்ரடிக்கு வந்து 2 விதமாக இருக்குதுல்ல, உங்களுக்கு புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் ஈஸே அவர் சொல்கிறாரு போங்கன்ட்டு, நான் ஏஞ்சல் கொடுக்குறேன் போங்கன்ட்டு. 2வது வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணி டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஒரு தகப்பனோட இதயம். பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்துடும்,
தகப்பன் வந்து என்ன தகப்பனுக்கு வந்து தெரியும் இவங்களுக்கு வந்து தண்டனையும் கொடுக்கணும், அதே சமயத்துல வந்து எனக்கு மனசும் வரமாட்டேங்குது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இயேசு வந்து என்ன சொல்றாருன்னா, என் பிதா என் பிதா என் பிதா பிதா அந்த பிதாவோட இருதயத்தை வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஆமென். போன்னு சொல்லிட்டாரு, ஆனா மனசு கேட்கல, வெயிட் பண்றாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தென் 7வது வசனம் படிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இந்த மோசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த மோசஸ்ன்றவர் யாருனாக்கா, இவர் வந்து இவரோட கதை வந்து எப்படின்னாக்கா பாருங்க, இவர் வந்து என்ன சூழ்நிலையில பிறந்தாருனாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து இங்க எகிப்து ஜனங்க கிட்ட அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த 430 வருஷம் அந்த டைம்ல தான் வந்து மோசே வந்து பிறந்தாரு. மோசே பிறந்துட்டோடனே இந்த எகிப்தோட ராஜா இருக்காங்கல்ல, ஃபேரோ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே இவனுக்கு ரொம்ப பெருகிக்கிட்டே போறானுங்க, இஸ்ரேல் ஜனங்க அடிமையா இருந்தாலும் பெருகிக்கிட்டே போறானுங்க, ஒரு விஷயம் பண்ணுவோம், அந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் சாவடிச்சிருங்கன்ட்டாரு. ஸோ அந்த சாவடிக்கிற அந்த கேப்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பிள்ளை தான் மோசஸோட அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 மாசம் கூட வச்சிருந்துட்டு அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சரி போயிட்டு தண்ணியில போட்டாங்க, அதாவது அந்த ஒரு கூடையில வச்சு தண்ணியில போட்டாங்க. ஓகே, இந்த கூடை அப்படியே போய் 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 எங்க போயிடுச்சுனாக்கா, எவன் கொல்லணும்னு சொன்னானோ அவன் வீட்டுக்கிட்டே போயிடுச்சு. அப்ப அவன் தங்கச்சி பார்வோனோட தங்கச்சி வந்து அதை எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து மோசஸ் அப்படின்னு பேர் வைக்கிறா. மோசஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை தண்ணியிலேருந்து எடுத்தேன். ஓகே, that's the meaning. Moses, I draw him out from water. ஓகே, அதான் மோசஸோட பேர். ஓகே, ஸோ மோசஸ்க்கும் தண்ணிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படியே கடந்து வருதா, அவர் வளர்க்குறாங்களா. இப்ப எவன் சாவடிக்கணும்னு சொன்னானோ அவன் காசுலயே வளர்றா. மோசஸுக்கு வந்து டியூஷன் காசு, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போற காசு எல்லாம் பார்வோன் வீட்ல இருந்து போகுது. எவன் சாவடிக்கணும்னு சொன்னா அவன் வீட்ல இருந்து போகுது, சாப்பாடு வேற போகுது. இப்ப இந்த மோசஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னே, அப்ப இந்த மீரியாம் வந்து மோசஸோட அக்கா. ஓகே, அவங்க போய் அப்படியே பாக்குறாங்க கூட எங்க போகுது அந்த ஆத்துல அப்படின்னு. அவங்க பார்வோன் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, பார்வோன் வீட்டுக்கே போயிடுச்சு கூட அப்படின்னு. ஆனா அவங்க அம்மா, என்ன ஆண்டவரே உங்களை நம்பி நான் அந்த பிள்ளைய வந்து இப்படி கூடையில போட்டு விட்டேன்னா, நீங்க எவங்கிட்ட தப்பி அவங்ககிட்டயே மாட்டி விட்டீங்களா அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்லல. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களா, மீரியாம் பார்த்து போய் பாரு. ஏன்னா அந்த அம்மாக்கு வந்து அப்ப வந்து நியாய தீர்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் பத்தி ஒரு பெரிய அறிவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஐ மீன், ஸோ அவங்க வந்து போய் பார்க்க சொல்றாங்களா. போய் பார்த்தோன்னே பார்வோனின் தங்கச்சி கிட்ட இருக்கு, குமாரத்தி கிட்ட இருக்குதா, ஒன் ஆஃப் த ஃபேரோஸ் டாட்டர்லாம். பிகாஸ் பார்வோனோட தங்கச்சி தான், அவங்க அப்பா பார்வோன் தானே, ஃபேரோ தானே. ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ பார்வோன் குமாரத்திகள் கையிலேருந்து வளர்றாரு. அப்போ பால் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பிள்ளை, இந்த மீரியாம் அந்த அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வேணா பால் கொடுக்கறதுக்கு ஆள் கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு அழகா கேட்டு அவங்க அம்மாவை அங்கே கூட்டிட்டு போய், அப்போ பால் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், தாய்ப்பால் கொடுக்கணும்னா அந்த பொம்பளையோட உடம்புல சத்து வேணுமா, பலம் வேணுமா உடம்புல, அப்ப சாப்பாடு வேணுமா, நல்லா பார்த்துக்கணுமா. இப்ப பார்வோன் வீட்லேருந்து அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடு வேணும். மீரியாம் வந்து கூட போறதுனால அவங்களுக்கும் சாப்பாடு. ஆர்வோனுக்கு வந்து அவங்க வீட்ல இருந்து பார்சல் கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஆர்வோனுக்கு சரியா புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே, குட். ஸோ இப்படிதான் மோசே வளர்றாரு. மோசே வளர்ந்து வளர்ந்து பயங்கர இதாகி வாக்கில் வல்லவன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு, பார்வோனுக்கு வந்து இந்த பிரமிட் இருக்குதுல்ல, நீங்க பிரமிட் பாக்குறீங்கல்ல, இந்த பிரமிட்லாம் வந்து மோசேஸ் தான் வந்து இஸ் த ஆர்கிடெக்ட், இஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட். ஸோ 40 வருஷம் தான் மோசேயோட வாழ்க்கை.
ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது மோசைக்கு ஏறக்குறைய தெரியும், நான் வந்து எகிப்துக்காரன் கிடையாது. மேபி ஸ்கின் வேற மாதிரி இருந்திருக்கலாம், தோற்றம் வேற மாதிரி இருந்திருக்கலாம், சந்தேகம் வந்திருந்திருக்கலாம். அப்போ அவன் அப்படியே யோசிக்கிறான், ஐயோ நான் இந்த ஜாதிக்காரன் இல்லையே, நான் வேற மாதிரி இருக்கேன் நான் பார்க்கறதுக்குன்னு. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் ஸ்டில் அந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல தான் இருக்கிறாங்க, அடிமையாக தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு எகிப்து மாஸ்டர் வந்து அவர் போட்டு அடிக்கும் போது, ஒரு இஸ்ரேல் அடிமையை போட்டு அடிக்கும் போது மோசேக்கு வந்து ஆத்திரம் வந்துருச்சு. ஆத்திரம் வந்துட்டோன்னே என்ன பண்ண, இந்த எகிப்துக்காரனை கொன்னுட்டான். சரியா? ஸோ கொன்னுட்ட உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்ட உடனே, ஸோ டு ஷார்டன் த ஸ்டோரி, பிகாஸ் இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னாக்கா இங்கே யாத்திராகமம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்காச்சும் தெரிஞ்சிட்டு போகுதுன்னு ஓடிட்டாரு அந்த இடத்த விட்டு. ஓடி போய் அப்புறம் ஜெத்ரோ அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு சேர்றாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டு பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்றாரு. ஸோ அந்த மாதிரி கேப்பில் தான் ஒரு நாள் என்ன பண்ணிச்சுன்னா, ஆட்டுக்குட்டி வந்து ஏதோ ஒரு தேவனுடைய மலைக்கு ஓடிடுச்சு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஆட்டை பார்த்துக்குவாங்கல்ல. ஸோ ஆட்டுக்குட்டி ஓடிட்டோன்னே இவர் ஆடை துரத்திட்டு பின்னாடியே போனோன்னே அங்கே வந்து இதே மாதிரி ஒரு செடி எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. நெருப்பு நல்லா எரிந்து செடி மேலே, ஆனால் செடி எரியவே இல்லை. ஸோ செடி எரியவே இல்லைன்னு என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு, ஓகே நான் உன்னைய தெரிஞ்சுக்கொண்டேன், ஐ நோ யூ. என் ஜனங்களை எகிப்துலேருந்து, அதாவது நீ ஓடி வந்த இடத்துலேருந்து நீ திருப்பி ஜனங்களை கூட்டிகிட்டு நீ வெளியே வரணும், அது உன்னோட ஜனங்க, நான் உனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன், நானே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் மோசே. இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சரியா? கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன ஆச்சுனாக்கா, அவர் கொஞ்ச நாள் ஆண்டவரோட பேசுறதுக்கு போயிட்டோன்னு ஜனங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மோசஸ்ன்றவர் வந்து இப்போ இந்த கூடாரம் இருக்குல்ல, சந்திப்பு ஆசிரிப்பு கூடாரம், இந்த ஆசிரிப்பு கூடாரன்ற காரியம் வந்து ஆண்டவர் வந்து மோசேவை செய்ய சொல்ல. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசிரிப்பு கூடாரம் வந்து மோசே சொந்தமாக, புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு வந்து he needs something. அவரோட பிரசன்ஸ் வந்து லைக் எப்பொழுதும் அவரோட பிரசன்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக மோசே ஒரு கூடாரத்தை வந்து இது பண்ணி, ஸோ அந்த கூடாரத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஆமீன். பாருங்க, மோசஸ் தேவனோட பிரசன்னத்தை தேடி போறாரா? ஓகே, அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரு, மோசேவை தேடிட்டு வராரு பேசுறதுக்கு. ஓகே, நம்மள எத்தனை பேர் நம்மளுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு, தனியா ஒரு டைம் இருக்கு. உங்களுடைய கூடாரம் எது? உங்களுடைய ஆசிரிப்பு கூடாரம் எது? நீங்க அவரோட பிரச்சனத்தை தேடுறதுக்கு நீங்க போற உங்களுடைய ஆசிரிப்பு கூடாரம் எது? சோ இதெல்லாம் வந்து அவரே சொந்தமா வந்து எஃபர்ட், அந்த எஃபர்ட், அதாவது அந்த என்ன உழைப்பு, ஒரு தேவனை நம்ம தேடணும், நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்ற அந்த 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 இந்த ஏக்கம், அந்த உழைப்பு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்ப ஆண்டவர் கீழே இறங்கி வராரு. 10வது வசனம் படிங்க. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஆமீன். பாருங்க, ஆண்டவர் தேடி அவர் வரும்போது ஆண்டவர் அவரை தேடிட்டு வர்றாரு. ஆண்டவர் அவரை தேடிட்டு வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பனா நீங்க உங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க எப்படி ஆண்டவரோடு இருக்கிறீங்களோ, நீங்க வெளியே வரும்போது நீங்க அப்படிதான் இருப்பீங்க, ஜனங்க உங்களை பார்ப்பாங்க. இஸ் தட் சிம்பிள். நீ ஒரு பாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு சாதாரண 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 விசுவாசியாக இருந்தாலும் உன் ஆசரிப்பு கூடாரத்தை உனக்கு எப்படி அமைச்சிக்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சதுனாக்கா, நீ வெளியே வரும்போது
ஜனங்க உன்னை சுத்தி வருவாங்க, உன்னை பார்ப்பாங்க. They know that you are with God. ஆமென். அவருடைய பிரசனம் உங்களை தனியா காட்டும். ஆமென். So continue. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்னும் அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒருவன் தன் சிநேகிதனோடு முகமுகமா பேசுறது போலவே தேவன் மோசஸோட பேசினார். இப்போ உங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவம் இப்படி இருக்கும். தேவன் ஒருவன் சிநேகிதனோட, இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்களோ கடவுள் அப்படி உங்கள்கிட்ட பேசிட்டு போற அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாக்கா, சோ கர்த்தர் எப்பொழுதும் உங்களோட பேசுவார். ஆமென். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கிறான். அவன் யோசுவான்னு ஜோசுவா லைக், அதாவது மோசஸ் இந்த கூடாரத்துல வந்துட்டு அவர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவாரு. ஓகே. ஆனா யோசுவா அங்கேயே உட்காந்துருப்பாரு, அந்த கூடாரத்திலே இருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கும் குடும்பம் குட்டிலாம் இருந்துச்சு. அவன் எப்படி சமாளிச்சான்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ அவன் அங்கேயே உட்காந்துருந்தான். ஓகே. பைபிள் என்ன எழுதியிருக்கோ அது உண்மை தான். ஓகேவா? அவன் அங்கேயே உட்காந்துருந்தா அங்கேயே உட்காந்துருந்தான். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஓகே, 12வது வசனம் படிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. பாருங்க, மோசஸ் ஆண்டவர் பேசுறாரா? இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு? இப்போ இவங்க தப்பு பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகே. மோசஸ் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் தான் சொன்னீங்க இந்த ஜனங்களை வழி நடத்துங்க, நீங்கள் தான் சொன்னீங்க சேச்சி தொடங்க, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த ஊழியத்தை செய்யுங்க, நீங்கள் தான் சொன்னீங்க பாட்டு நடத்துங்க, நீங்கள் தான் சொன்னீங்க பிரசங்கம் பண்ண சொன்னீங்க, லைக் இந்த மாதிரி நிறையா. ஓகே. நீங்கள் தான் மிஷினரியாக போக சொன்னீங்க, நீங்கள் தான் இது, நீங்கள் தான் அதோட. ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க சொன்னீங்க இந்த ஜனங்களை வழி நடத்துங்க அப்படின்னு. ஆனா நீங்க அவர் இப்ப என்ன சிச்சுவேஷன்ன்றது மோசஸுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அவருக்கு என்ன சிச்சுவேஷன், ஆண்டவர் எவ்வளவு கோபமா இருக்கிறாருன்றது நல்லா தெரியும். ஆனா அவர் எப்படி கேட்கிறாருன்னா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்க இந்த ஜனங்களை வழி நடத்த சொல்லி, அடுத்தது என்ன செய்ய போறீங்க நீங்க என்கிட்ட சொல்லலையே அப்படின்றாரு. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு தானே என்ன செய்யணும் அப்படின்றது சொன்னாரு தானே. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வரும்போது அவர் சொல்றாரு தானே என்ன செய்யணும்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்கிட்ட என்ன சொல்லலையே அப்படின்றது அங்க ஒரு பவுஸ் வைக்கிறாரு. அப்ப 13வது வசனம் படிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆமென். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அப்படியே கீழே படிச்சுட்டு வா. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, உங்களுக்கு என் மேல பிரியம் இருந்துச்சுன்னா, உங்களோட வழியை எனக்கு சொல்லி கொடுங்க. அதே சமயத்துல ஞாபகம் வச்சுக்கீங்க, இவங்கெல்லாம் உங்களோட ஜனங்க. நீங்க உங்களோட ஜனங்களை வழி நடத்துக்கிறதுக்காக தான் என்னைய கூப்பிட்டுருக்கிறீங்க இங்க. ஓகே. அகெயின் மோசஸ் அவர் எங்க நிக்கிறாருன்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஆமென். அவர் அவரை புதுசாவும் அவர் இது பண்ணிக்கல, அவர் அவரை சிறுசாவும் அவர் காமிச்சிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன வேலைக்கு என்னை கூப்பிட்டீங்களோ அந்த வேலை எனக்கு தெரியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்க கொடுத்த வேலை, ஜனங்களும் உங்க வேலை, ஜனங்களும் உங்களுடையது. எனக்கு வேலை கொடுத்ததும் நீங்க தான் பாஸ். ஓகே. நீங்க தான் நடத்த சொன்னீங்க, நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
என் சமூகம் உனக்கு முன்பதாக போவோம், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எப்பொழுதுமே நம்ம இளைப்பாறுதல் இருக்க வேண்டியது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எப்ப இளைப்பாறுதல் இருக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாருன்றதை வந்து நம்மளை கவனிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இளைப்பாறுதல்னா என்னது? சிந்தனையில் 1008 காரியங்கள் ஓடிட்டு இருக்கோம், இருதயத்துல 1008 காரியங்கள் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். இன்னைக்குள்ள உலகத்துல நீங்க ஏந்திரிச்சோடனே உங்களுக்கு செய்யறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல ஆண்டவரோட சமூகத்துல உங்களால இளைப்பாறுதல் அடைய முடியுதா? ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாவது உங்களால தியானம் பண்ண முடியுதா? அமைதியா ஆண்டவரோட உட்கார்ந்துருக்க முடியுதா? படுக்கையிலேருந்து ஏந்திரிச்ச உடனே காலு கீழே படுறதுக்கு முன்பதாகவே அந்த படுக்கையிலே உட்காந்து ஒரு 5-10 மினிட்ஸ் உங்களால் வந்து ஆண்டவருடைய வசனம் ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு 2 ஜபத்தை சொல்லிட்டு உங்களால் வந்து அந்த கடந்து வர முடியுதா? கேன் யூ? பாருங்க, அதுக்கப்புறம் கீழே படிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமீன். பாருங்க, மோசஸ் வந்து ஆரம்பத்துல ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு கூப்பிடும் போது, நீ வா, நீ போயிட்டு பார்வோன்ட்டு எனக்காக பேசி அந்த ஜனங்களை அங்கேயே விடுவிச்சு கூட்டுவான்னு சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே நான் வாய் பேசாத. அதை படிங்க. அந்த அந்த ஐ திங்க் இஸ் எக்ஸிடஸ் சாப்டர் 3 ஐ திங்க். அதே யாத்திரையாகும் போது 3வது அதிகாரத்தில் இருக்கா பாருங்க. Okay, Exodus chapter 4 verse 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். ஆனா முன்னுக்கு நீங்க போய் படிச்சீங்கன்னா இவர் வாக்கில் வல்லவனா இருந்தாராம். ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, I forget, I am lost. நான் திக்குவாயனா ஆனதுக்கு காரணம் வந்து என் வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால நான் அப்படியே இருந்து அந்த காரியங்கள் எனக்குள்ளாக அப்படியே இருந்து என்னால் நல்லா செயல்பட முடியாமல் போயிடுச்சு. அவர் ஆண்டவர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, நான் திக்குவாயினும் நான் மந்தனாவாக இருக்கிறேன்னு எதுக்கு சொன்னாருன்னா, இப்போ சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க மண்டையில் வேறு விஷயம் ஓடிட்டுருக்கோம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அவங்களுக்கு புரியாது. அவங்க இருதயத்தில் கவலை, சிந்தனை, அடுத்த கட்டம் எப்படி போகிறது அப்படின்னு அவங்க அப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறனால நீங்கள் பேசுகிறத, காது கொடுத்து பேசுகிறத கவனிக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் ஜனங்க சேர்ச்சிக்கு வந்து சத்தியத்தை கேட்குறதும் இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரீரம் தான் இங்கே இருக்கும், சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். ஸோ அப்போ பிரசனத்துக்குள்ள உங்களுக்கு வர முடியலனாக்கா நீங்கள் எப்படி இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க? இளைப்பாறுதல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் இளைப்பாறுதலாக இருந்தாதான் அநேக காரியங்களில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில சமயம் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, நடக்கவே நடக்காது. என்னைக்காவது ஒரு நாள் சீப்பா அப்படின்னு தூக்கி போட்டு வேற காரியத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த காரியம் என்னமோ நடக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? எஸ். அது இளைப்பாறுதல் வந்து அதே அந்த சீப்போ தான். பட் நோ, நான் எதுவும் செய்ய போறது இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், காரியம் நடக்கும். உங்களுக்கு புரியுதா?
2 ஆட்டிடியூட் இருக்கு. ஒன்று சி அப்படின்னு தூக்கி வீசிட்டு போறது. 2வது, நான் அமைதியா இருப்பேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற நானு வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ள நான் இளைப்பாறுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் அந்த பிரசனத்துக்குள்ள என்டர் பண்றது. ஆனா மோசஸ் இப்ப பாருங்க என்ன பேசுறாருன்னா, ஆண்டவர்கிட்டயே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்ப அவங்க ஒரு வசனம் படிச்சாங்கல்ல, இப்ப திருப்பி அதே படிங்க. 33 verse 15, 16 and 17. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எங்க உங்க தகப்பனோட அன்பை புரிஞ்சுக்குங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, நான் உடஞ்சி போனவன், எனக்கு வாயில பேச்சு கூட வராது, நீங்க வேற யாராவது அனுப்புங்க, பரவாயில்ல, எனக்கு இந்த லைஃப் போதும், நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்றான். ஆனா அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு தைரியம் கொடுத்து நீங்களே யோசிச்சு பாருங்க. பின்னாடி பார்வோன்னா அவங்க கூட்டமா வருது, பயங்கரமா வரானுங்க பின்னாடியில இருந்து. இந்த மனுஷனை ஆண்டவர் வந்து என்ன, ஏய் ஒரு குச்சி எடுத்து கடல் மண்ணு காட்டு, கடல் 2 பழக்கம் அப்படின்றாரு. இன்னைக்கு காரியத்துக்கு நான் உங்ககிட்ட வந்து, நீங்களும் அதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு குச்சி எடுத்து நீட்டுங்க, தண்ணி 2 பழக்கம், நடந்து போயிருங்க அப்படின்னு நான் சொன்னா, நீங்க என்னை பார்த்து என்ன சொல்றீங்க? சரி, அது பரவாயில்ல. இப்ப மோசஸ் வந்து இந்த பார்வோன் கிட்ட பேச போறாருல்ல, அப்ப ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறாரு. அவர் கையில கோல் வச்சிருப்பாரு, அந்த கோலை தூக்கி கீழே போட்டு பாம்பா மாறுவாரு. சரியா? இதே விஷயத்த பார்வோன் மனுக்கு போய் அவர் செஞ்சு காட்டும் போது அவனுங்க மந்திரவாதிலாம் ஒரு கோலை தூக்கி கீழே போட்டோன்னா அதெல்லாம் பாம்பா மாறுது. இவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவரு, இதுக்குதான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களா? இவனும் ஒரு பாம்பு வச்சிருக்கானுங்களே. ஆனா மோசஸ் வந்து அந்த எகிப்துல இருந்தனால இவனுங்க பண்ற மந்திர தந்திரம் எல்லாம் அவனுக்கு தெரியும். மோசஸ்க்கு தெரியும். மோசஸ் நோஸ் இது எப்படி நடக்குதுன்றது அவனுக்கு தெரியும். ஆனா அவன் கையில வச்சிருக்கிற கோழி எப்படி நடக்குதுன்றது அந்த டிஃபரன்ஸ் அவனுக்கு தெரியும். மந்திரவாதிலாம் வந்தானுங்க ஒரு 3வது கட்டம் 4வது கட்டம், அதுக்கப்புறம் அவங்க ஐயோ இது கடவுளோட கைதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? பாருங்க, இன்னைக்கும் ஆளுங்க மந்திரவாதி தேடி போயிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? இன்னைக்கும் ஆளுங்க செய்வனை வைக்கிறதுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க, மந்திரவாதியை தேடிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. பட் கர்த்தருடைய கரத்துக்கு முன்பதாக மந்திரவாதியை முட்டி போட்டுட்டு போயிடுவான். அது என்ன கைனா, மந்திரவாதியே முட்டி போட வைக்கிற கை. உனக்கு ஏன் தெரியலனா, நீ பார்க்கல. சரியா? நீ பிரசன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது இல்ல உன்னோட டைம். நீ இளைப்பாறுதலுக்குள்ள வர ஆசைப்படல, நீ போய் போராடணும்னு நினைக்கிற. பெரிய ஒரு கொலியாத்து அவனை சின்ன கல் வச்சு அடிக்கிறதுலாம் என்ன 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 லாஜிக் இருக்கு அதுல? என்னமா ஞானம் இருக்கு அதுல? ஒரு ஞானமும் இல்ல. முட்டாள்தனத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விசுவாசம் வந்து தேவனோட சத்தத்தை கேட்கறதுனால வந்தது, முட்டாள்தனம்ன்றது தேவனோட சத்தத்தை கேட்காதனால வந்தது. அவ்வளவுதான். சோ இந்த மனுஷன் பேச்சு திறமையில்லைன்ட்டு கடவுள்கிட்ட ஊழியத்துக்கு வந்த உடனே கடவுள் வந்து அவர் முன்னுக்கு கூட்டிட்டு போய் அநேக செயல்களை அநேக காரியங்களை அவளுக்கு காட்டும் போது இப்ப ஆண்டவர்கிட்ட டீல் பேசுற அளவுக்கு வந்துட்டே இருப்ப. கடவுள்கிட்ட டீல் பேசுறாரு. எப்படி நீங்க என்ன அப்படி ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுறாரு. பாருங்க, பைபிள் வந்து என்னைக்குமே வந்து லைக் இஸ் ட்ரூ. இந்த வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தை.
மேல சொல்லி இருந்துச்சா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர் பேசுறான்னு, இவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறான். என்ன அது, ஜனங்களை கூப்பிட்டு வர சொன்னீங்க, வந்துட்டேன், அப்புறம் நடத்த சொன்னீங்க, இப்போ இன்னும் சொல்லலை, இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, எப்படி நான் இப்போ என்ன செய்யுது? நீங்கள் சொன்னீங்க நீங்கள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் எங்க கூட வரலைனாக்கா, இந்த ஜனங்களும் உங்களோட ஜனங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எங்க கூட நீங்க வரலன்னா வேற ஒருத்தனுங்க எங்களை பார்த்து என்ன நினைப்பானுங்க? அதாவது ரொம்ப இதா சொல்லணும்னா, மோசே வந்து என்ன கேட்கிறாருன்னு, நீங்க எப்படி அப்படி பேசலாம்? நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் வந்து, இப்ப நீங்க எப்படி அப்படி பேசலாம், நீங்க எப்படி வரமாட்டேன்லாம் அப்படின்றது வந்து அவர் நல்லபடியா கேட்குது. புரியுதுங்களா? சோ அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, படிங்க 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப புரியுதா? பிரசன்ஸ்குள்ள போறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமும் பிரசன்ஸ்குள்ள போகாதவங்களுக்குள்ள வித்தியாசம் வந்து அதுதான். ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு. இந்த ரோட்ல யாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த நிமிஷம் நம்ம இப்படி கெட்டன்னு எட்டி பார்த்தோன்னே எவன் நடந்து போறானா அவனை கூட ஆண்டவர் நேசிக்கிறாரு. உண்மை, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமும் கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னாக்கா, பிரசன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்ன சொல்றாருனாக்கா, I will do for you. Amen. I am pleased with you. I know you by name. So does that mean that God doesn't know any other people by their name? நான் என்ன கேட்டேன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வேற வேற ஆளுங்களோட பேர்ல ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுக்கலையா, நம்மளோட பேர் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாரா? இல்ல 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 இல்ல, அப்படி கிடையாது. நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றியோ, நீ எவ்வளோ வந்து ஆண்டவரோட நீ வந்து ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியோ, அவளுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு நீ தெரியும்ல. புரியுதா? இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்றது, இப்ப நீங்க ரெண்டு பேர் பழகுறீங்கல்ல, சோ ஆரம்பத்துல உங்களுக்கு இவங்களை பத்தி ரொம்ப தெரியுமா? உனக்கு இவரை பத்தி ஏதாவது தெரியுமா? இப்ப எப்படி உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுது? ஹவ்? பழகுனனால, பேசுறனால. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை தெரியாது, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவை தெரியாது. பழகி பார்த்தா தான் தெரியும். ஆண்டவர் கூட பழகி பார்த்தா தான் தெரியும். நீ பழகி பார்க்கவே மாட்ட. இதை பார்த்தா குறை, அதை பார்த்தா நொட்டை, இதை பார்த்தா குறை, இது அது அது இது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அவ்வளோ காசு தேவைப்படுது, எனக்கு இது காசு தேவைப்படுது, மண்டை தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுளோட நான் பழகி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பழகி பார்க்க போறேன். ஏன்னா பைபிள்ல வந்து எழுந்திருக்குது, தேனினும் தேன் இனிமையிலும் உங்களோட சமூகம் வந்து ரொம்ப மதுரமா இருக்குமாமே. நான் ட்ரை பண்ண போறேன், நாளைச்சும் ட்ரையாச்சும் பண்ணணும், ட்ரையாச்சும் பண்ணணும். பாருங்க, இந்த மனுஷன் அவனுக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது 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 தெரியாதுன்னு ஒரு 1008 சாக்கு. இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் கூடு கட்டிட்டு போயிட்டு உட்காந்து பேசிட்டு, ஆரம்பத்துல வேண்டாம் நீங்க போயிருங்க, தயவு செய்து நான் வரல, நீ கூப்பிடாதீங்க, ஓகே. பட் இப்ப you see how அந்த டிரான்சிஷன் பாத்தீங்களா, அந்த மாற்றத்தை பாத்தீங்களா, மோசேக்குள்ள நடக்கிற அந்த மாற்றத்தை பாத்தீங்களா. நம்மளும் சேர்ச்சிக்கு வரோம், 20 வருஷம் 30 வருஷம் சேர்ச்சிக்கு வரோம், உங்களுக்குள்ள அந்த மாற்றம் இருக்குதா? மோசஸ் வந்து சரியான ஸ்மார்ட்டான மேனா மாறிட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் வந்து நான் இது நான் அதுன்னு சொன்னாரோ, இப்ப செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவரே அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு,
ஓகேடா ஓகேடா ஓகே. அவரு கடைசியா சரண்டர் என்ன ஆண்டவர் என்ன சொல்லல, ஓகே அவ்வளவுதான். தட்ஸ் தி ஆன்சர். ஆண்டவரையே சரண்டர் பண்ற வைக்கிற அளவுக்கு he knows. இப்போ ஒரு ஆளோட நீங்க பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களை எந்த இடத்துல எப்படி மடக்கிறதுன்னு உங்களால தெரியும். மடக்கிறதுனா நான் தவறா சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா இந்த நேரத்துல இந்த காரியத்தை கேட்டா எனக்கு கிடைக்கும். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, தகப்பன் உங்களை அந்த விதத்துல அறியல. புரியுதுங்களா? தகப்பன் உங்களை அந்த விதத்துல அறியல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் நல்லவர் வல்லவர் பேர் போனவருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவர் இவங்களுக்கு செய்வாருன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரச்சனை எதுல இருக்குன்னா, எனக்கு செய்வாரான்ற சந்தேகத்துலதான் பிரச்சனை இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு செய்யறாங்க, அவங்களுக்கு சுகமாவது, அவங்களுக்கு நல்லா ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா எனக்கு அவர் செய்வாரான்றதுலதான் சந்தேகம். அவருக்கு பவர் இருக்குன்றது சந்தேகம் இல்ல, அவர்னால செய்ய முடியும்ன்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு செய்ய முடியுமான்றதுலதான் சந்தேகம். அப்ப பிசாசு எந்த அளவுக்கு உங்க சிந்தனையை பிடிச்சு வச்சிருக்கான்றது உங்களுக்கு நல்லா புரியணும். ஓஹோ, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், அவர் செய்வாருன்னு எனக்கு தெரியும், அவர் செய்யறனும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட ஏன்னா நானும் அதை ஏற்கனவே செஞ்சிருக்கேன். என்னன்னா, உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு என்னை சுத்தமாக்குங்க, உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு வேலை கொடுங்க, உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு வீடு கொடுங்க, உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு காடி கொடுங்க. இப்படி உமக்கு சித்தமா இருந்தாலும் உமக்கு சித்தமா இருந்தாலும். ஆனா அவர் பின்னாடி இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நம்ம கவனிக்கவே இல்லை. என்னன்னா, சித்தம் உண்டு சுத்தமாகுன்ட்டாரு. எனக்கு சித்தம் இருக்குது, நம்ம எதை பிடிக்கணும்? பை ரைட்டு இந்த வார்த்தையை பிடிக்கணுமா, அந்த வார்த்தையை பிடிக்கணுமா? நம்ம அந்த வார்த்தையை தான் பிடிக்கணும். நம்ம உமக்கு சித்தமானாலே நின்றுறோம். அங்கேயே ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம போயிடுறோமே. எனக்கு சித்தம் உண்டுன்றது சொல்றதுக்கு ஆண்டவர் வர போயிட்டீங்க. ஜபத்துல முடிச்சுட்டு ஜபத்தை முடிச்சு நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அவர் சித்தம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்குள்ளார நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அப்புறம் இங்க புரியுதா என்ன சொல்றேன்னு? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. ஓகே, சோ அநேக நேரத்துல ஆண்டவர் நமக்கு செய்வாரான்ற அந்த சந்தேகம் இருக்கிறனாலதான் பிதாவை முகமுகமாக உங்களால் உங்களோட பிரசனத்தை, உங்களோட தனிப்பட்ட ஜபத்திலையோ உங்களோட பிரசன்ஸ்லையோ உங்களால் உணர முடியலன்னா இந்த சந்தேகம்தான். ஏன்னா இந்த சந்தேகம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருந்தாக்கா இளைப்பாறுதல் இருக்காது. நீங்கள் தெய்வன் இடத்துல பரிபூர்ணமாக நீங்கள் போனோம்னா, நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்னாக்கா, அவர் கொண்டாட்டத்தின் தேவன், அவர் சந்தோஷத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். ஜீசஸோட கதைலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். விருந்து, கல்யாணம், பார்ட்டி, புரியுதா என்ன சொல்றேன்? அவரோட அந்த பேரபிள்ஸ் என்னது? உவமை எல்லாம் சொல்றாரு இல்ல. கல்யாண விருந்து, அப்புறம் வேற என்னது? ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அவ தேட போவோம் இல்ல. பார்ட்டி, அந்த தீம் பார்ட்டி. அவர் ரொம்ப அப்படியே அந்த கல்யாண விருந்து 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 தான் வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அவரு சந்தோஷத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். அவர் யாரு? சமாதானத்தின் பிரபு. அவர் எப்போதுமே நீ சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீ சந்தோஷமா அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் நினைக்கிறாரு. நம்மளுக்கு 1008 பிரச்சனை தான் இருந்தாலும் நம்ம ரூம் கதவு திறந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி உட்காரும் போது அதெல்லாம் அந்த ரூம் கதவுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சு சந்தோஷமா உட்காரும் போது காட் அதுல தான் பிரியப்படுறாரு. மோசேக்கு இங்க பிரச்சனை இல்லைன்றது இல்லை. ஜனங்களோட கெதியும் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இவர் அழிக்க போறாரா பேசி இவர் தான் சொன்னாரு, ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுருவேன்ட்டாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட தவறா பேசினா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், அவனும் காலி. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒரு வார்த்தை நீ தவறா ஓட்டினா நீ கதை முடிஞ்சு.
அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மோசஸ் எவ்வளவு அழகா போயிட்டு அழகா அவரால் பேச முடியுதுனாக்கா, மனுஷன் ஆல்ரெடி இளைப்பாறுதல தான் இருக்காரு. அவர் பார்த்துட்டாரு ஆண்டவர் செய்யற காரியத்துல, அவர் ஹார்ட் செட்டில் ஆயிடுச்சு, ரெஸ்ட்ல இருக்கிறாரு அவர். ஓகேலா, காட் கேன் டூலா, ஐ நோலா, அந்த மாதிரி ஒரு சிந்தனையில போயிடுச்சு. ஸோ he turns to relax himself. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரியா? நம்ம அப்படி இருக்கிறோமா? இது கவலை, அது கவலை, இது கவலை, அது கவலை. அன்னைக்கு கூட பாருங்க, காடி கொண்டு போய் இடிச்சிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, இந்த சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் பிரச்சனத்துக்குள்ள போறதுக்கு தவறக்கூடாது. இந்த சின்ன காரியங்கள்லாம் பிரச்சனத்துக்குள்ள போறதுலேருந்து உங்களை தவிர்க்குதான் பிசாசுக்கு வந்து அதுதான் வேலையே. நல்லா உங்க கண்ணை திறந்து உங்க காது நல்லா இழுத்து வச்சு கேளுங்க, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. பிசாசுக்கு இதுதான் பிரச்சனை. பிசாசு உங்களை இப்படிதான் இழுத்துட்டு கொண்டு போறான். ஏன் அவங்களால பிரச்சனத்துக்குள்ள போக முடியலனாக்கா இதுதான் பிரச்சனை. உங்க தகப்பன் யாருன்றதை நீங்க பிரச்சனத்துக்குள்ள போனாதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க வெறும் வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். அது ஜீவனா உங்களுக்குள்ள மாறும் போது தான் அந்த வார்த்தை உங்களுக்கு இன்பமா இருக்கும். புரியுதுங்களா? உங்க கூட கவர்னன்ட் பண்ணியிருக்கிறாரு உங்க கூட. நான் போன வாட்டி என்ன பேசினா, ஹோலி கம்யூனியன் பத்தி பேசினேன். வாட் இஸ் ஹோலி கம்யூனியன்? ஹோலி கம்யூனியன் இஸ் அ கவர்னன்ட் வித் யூ. அன்பின் உடன்படிக்கை உங்க கூட. அப்பனா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கைவிட மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கூட உனக்கு கை விட மாட்டேன்னு அவர் வந்து நிக்கிறாரு உனக்காக. நீ நிக்கிறியா? சங்கீதம் 119 111 வசனத்தை படிங்க. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. எவனோ மகிழ்ச்சி சொல்லிட்டு தெரியலாம். மகிழ்ச்சி. ஓகே, ரைட். பைபிள்ல போட்டிருக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி. பட் ஆனா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய சாட்சிகள்னா என்னதுங்க? சாட்சிகள்னா என்னது? ஓ, மோசஸ் வந்து ஆண்டவர் வந்து மோசஸை வச்சு 2 கடலை பொளந்தாரு. அப்புறம் கிடியோனை வச்சு ஒரு பானை, 2 டார்ச் லைட்டு இதெல்லாம் வச்சு வந்து பெரிய போரை நடத்தி முடிச்சிட்டாரு. தாவீது இந்த கதையை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தியானமே இதுதான். நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, நீங்க அப்படி பண்ணிருக்கீங்கன்னு அவர் அப்படி சொல்லி அவர் இதயத்தை அவர் மகிழ்ச்சியா வச்சுக்குவாராம். ஸோ மகிழ்ச்சியா இருதயம் இருக்கும்போது நீங்க ரெஸ்ட்ல இருக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்க வந்து அல்லாடிட்டு இருக்கிறீங்களா? உங்களோட இருதயம் சந்தோஷமா இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா ஐயோ அப்படிதான் இருக்கும். இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை. பட் நம்மளோட காரியமும் இதுல ஈடுபட்டிருக்கு. கடவுள் வந்து நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்காருன்னா, நம்மளை பார்ட்னரா தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ ஒரு பார்ட்னர் மட்டும் வேலை செய்யும் போது இன்னொரு பார்ட்னர் சும்மா இருந்தாக்கா வேலை நடக்காது. அந்த பார்ட்னர் பெரிய பார்ட்னரா இருந்தாலும் அவர் கிருபையில உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாருனாலும் நீங்க எஃபர்ட் போடும் போது அது ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். காட் வந்து இப்படிதான் ஒர்க் பண்ணுவாரு. ஆளுங்க கூட தான் அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆசையே. அவர் உண்டியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறதுக்கு நம்மளாம் எதுக்கு? அவருக்கு விருப்பம் என்னன்னா உங்க கூட சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு அவருக்கு விருப்பம். உங்களோட பர்பஸை நிறைவேற்றுறதுக்கு உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன்றாரு. சரியா?
கடைசியாக ஒரே ஒரு வசனம் 73 சங்கீதம் 16-17. 73. ம் 16-17. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. 73:16-17. இன்னொரு. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ஒரு பிரச்சனத்துக்குள்ளாக நான் போறும் போதுதான் எனக்கு முடிவே தெரியுது. நான் இந்த காரியத்தை நினைச்சிட்டு இருக்கணும், அந்த காரியங்களோட முடிவு எனக்கு தெரியுது. எனக்கு எந்த ரூபத்துல வேணாலும் பிரச்சனை வரலாம், ஒரு மனுஷனால வரலாம், ஒரு காரியத்தினால வரலாம், இதனால. பட் நான் உங்க பிரச்சனத்துக்குள்ள போறும் போதுதான் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ரைட்டு, இதே என்னை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் இதை விளக்குவாருன்றது எனக்கு தெரியுது. அந்த ரெஸ்ட், அந்த நம்பிக்கை. நீங்க ஒரு ஆளை, நான் இப்போ இவர்கிட்ட ஒரு வேலை சொல்றேன், நான் இவர்கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். என் மனசுல வந்து ஒரு நிம்மதி இருக்கும், இவரே செஞ்சிருவாரு அப்படின்னு. புரியுதுங்களா? அதே நான் வந்து இவர் வந்து வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோ நான் இவர்கிட்ட வேலை சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசு நிம்மதியா இருக்காது. திரும்பி வந்து இவரை செக் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர்கிட்டையும் நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவரை நீங்க நம்ப முடியுமா முடியாதா? Can you rely on God or not? He is the most reliable. எத்தனை பேருக்கு நம்மளோட அந்த இறுதி ஜெபம் தெரியும்? ஆத்மாவே இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை உங்களுக்கு எத்தனை பேர்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஓகே, பரமண்டலம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல அதை படிச்சு பார்க்குறேன், நான் படிச்சு காட்டுறேன். அது நீங்க பாருங்க, அது வந்து எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும்னு பாருங்க. Our Father in heaven, பரமண்டலங்களில் உள்ள பிதாவே, reveal who you are. Okay, set the world right, do what's best, as above so below. Okay, keep us alive with 3 square meals, keep us forgiven with you and forgiving others, keep us safe from ourselves and from the devil. தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளனா, ஏன் தீமையில இருந்தோம், பிசாசு தீமையில இருந்து எங்களை ரட்சித்துக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கு மெசேஜ் வெர்ஷன். Our Father in heaven, reveal who you are. If God revealed to you who He is, your heart will be settled. There is a level of confidence. நீங்க ஆரம்பத்துல விசுவாச பாதைக்குள்ள வந்த மாதிரி திருப்பி அப்படியே நீங்க இருக்க முடியாது. You have to grow up. ஒரு வளர்ந்த மனுஷனோட நம்ம பழகினாதான் நம்ம வளர முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? You have to grow up. நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த விசுவாசத்துல ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க, எனக்கு அந்நிய பாஷை வந்துச்சு, don't stop there. நீங்க அதே காரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட். அடுத்த கட்டம், நெக்ஸ்ட், எப்போ நான் என் ஹார்ட் செட்டில் ஆக போகுது, எப்போ நான் கடவுளோடு சேர்ந்து நான் நடக்க போறேன். திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப். இது வந்து ரிலேஷன்ஷிப். அவர் காட், நம்ம வந்து அவரோட சர்வன்ட். அதெல்லாம் முறிஞ்சு அடிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ரோமர் 8 நீங்க போய் படிச்சீங்கன்னாக்கா, புத்திரராக உங்களை புரியுதுங்களா, அவர் உங்களை புத்திரராக தெரிஞ்சு கொள்றாரு. உங்களால் அப்பான்னு அவரை கூப்பிட முடியும். அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம் நம்ம. ஸோ இன்னும் ஸ்டில் வந்து நம்ம அப்பா பத்தி நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம ஃபாதரை பத்தி நம்மளுக்கு தெரியலன்னா, இப்போ வந்து தப்பா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அப்பா யாருன்றது தெரியாது. அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குமோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கும் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு அப்பாவை தெரியும்னா அந்த பிள்ளை வந்து அப்பாவை தெரியும்.
புரியுதுங்களா? பாருங்க, our Father in heaven, reveal who you are. ரிவியல் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றது எனக்கு காட்டுங்கன்றதை நீங்கள் தனியாக போய் அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவார். இன்னொரு விஷயமா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இந்த இலைப்பாறுதலுக்குள்ளா நீங்கள் வரலைன்னா நீங்கள் வேற எது பண்ணாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த இலைப்பாறுதல் கிடைக்காது. ஏன்னா சமாதான பிரபுவே இங்கே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்கள் இந்த சைட் தான் வரணும். புரியுதுங்களா? சரி, நம்ம கண்களை முடிச்சோம். சரி ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அநேக காரியங்களை ஆண்டவரை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, இது நிமித்தம் எங்களோட விசுவாச வாழ்க்கை இன்னும் அதிகமாக பெருகும்படிக்கு ஆண்டவரே என் ஜனங்களை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, என்னையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களோட விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான். எங்க அப்பா மேல எங்களுக்கு இல்லாத நம்பிக்கை வேற யார் மேலே எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பிரசனத்துல அதிக நேரம் செலவு பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக ஆண்டவர் நாங்க வராதபடிக்கு, ஐயோ ப்ரே பண்ணுமே, ஐயோ அப்படியே இல்லை, எங்க அப்பாவுக்கிட்ட பேச போறேன், என் ஆண்டவர்கிட்ட நான் பேச போறேன், என் ஆண்டவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்க உங்களோட சமூகத்துக்குள்ளுக்கு வந்து உங்களுடைய இலைப்பாறுதலையும் இருதயத்தின் மகிழ்ச்சிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். அதற்காக உம்முடைய நித்திய சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கும்படிக்கு, என் தேவன் இப்படியாப்பட்டவர், எங்க அப்பா பத்தியா, எங்க அப்பா என்ன மாதிரி காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரு பத்தியா, என் தேவன் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு பத்தியா, இருதயத்துல சொல்லி 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 மோசேயை போலவே அந்த டிரான்சிஷனுக்குள்ள ஆண்டவர் எப்படி ஒரு திக்குவாயின்னு சொன்னாரோ, இப்ப எப்படி போல்டா நண்பனை போல உங்ககிட்ட பேசுறாரோ அந்த கான்பிடன்ட் எங்களுக்குள்ள வரும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். அதுக்காக உங்ககிட்ட உங்களுடைய உறவுக்காக நேரத்தை நாங்கள் செலவு பண்ணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோட இருதயத்துக்குள்ளாரையும், கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோட இருதயத்துக்குள்ளாரையும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படிக்கு, இதுக்கப்புறம் இவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவரையே நீங்க கூட்டிட்டு போகும்படிக்கு எங்க எல்லாத்தையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்களோ நான் சொல்லிட்டேன், ஜனங்களுக்கு புரிய வைங்க. Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen.